எனக்கு வந்து ஒரு ஆட் ஒன்று கமிட் ஆச்சு சூர்யா சார் கூட. ஓகே. அந்த ஆடை வச்சு எனக்கு சிங்கம் 3ல செலக்ட் ஆயிட்டேன். சிங்கம் 3ல செலக்ட் ஆகும்போது எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ரெமோன்னு ஒரு படம் டப்பிங் போகுது. ஸோ அந்த படம் அப்பதான் ஸ்டார்டிங் பண்றோம். சிவகார்த்திகேயன் வந்து டுவெல் ரோல் பண்ணியிருப்பாரு. என்னன்னா அறம் படத்துல ஹார்ட் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல டப்பிங் பேசி பேசி சில பேர் ஆர்டிஸ்ட்களுக்குலாம் ஃபைனலாக சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தொண்டை கட்டியே வெளியில வந்திருக்கேன். சார் கத்தி படத்துல சார் கூட நடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆடிஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கிட்ட போயிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா ஆடிஷன் பண்ணது வேற சீன், ஆனா ஷூட் பண்ணது வேற சீன். 3ஆவது நாள் தான் கேட்குறாங்க விஜய் சார் அந்த டயலாக் யார் பேச போறா அப்படின்னு கேட்டாரு. சார் நான் தான் சார் கை காட்டேன். ஒரு வாட்டி ரிஹர்சல் பண்ணி போனேன். அவர் ரிஹர்சல் பண்ணி பார்த்துக்கலாமான்னு எனக்கு கேட்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஒன்றுமே புரியல. எந்திரிச்சு அவர் கூட வந்து ஒரு வாட்டி பண்ணி பார்க்கும்போது எனக்கு எப்படி நிற்கிறதுன்னு தெரியல. அவர் பக்கத்தில் அவரே கையை வச்சு திருப்பி விடுவார். சர்வைவல்னு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, சென்னையில் தங்கியிருக்கோம் அப்படின்போது அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட்டிங் போயிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வீடியோ எடிட்டிங் போனேன். ஸோ அதில் டாப் மோஸ்ட் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஜெயா டிவில கூட மனவிலங்குன்னு ஒரு சீரியல் வந்து அதுக்கெல்லாம் நான் தான் எடிட்டரா பண்ணிருக்கேன். ஸ்டார்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஒர்க் பண்ணேன். என்னோட முதல் டயலாக்கே லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர் சிக்கிரிச்சு வெளியே போன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டயலாக் வெளியே போதான் சொன்னாங்க. ஸோ ஃபிலிம் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நெகட்டிவ்லாம் இருக்கும் தெரியுமா. நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்து நெகட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த நெகட்டிவை தான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம அவசரத்தில் நான் நிறைய வந்து அந்த கிளாப் போர்டெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். சிக்மா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு புது டைரக்டருங்கிற மாதிரியே இல்லை. சாரோட பையன் எப்படி இருப்பாரு, விஜய் சார் பையன் எப்படி இருப்பாருங்கிற மாதிரி காட்டிட்டாரு. பவி, விருதுநர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. தமிழ் சினிமாவில் பின்னணி குரல் கலைஞராகவும் பல்வேறு திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த குணச்சித்திர நடிகருமான அரந்தை கே ராஜகோபால் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலாக காத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பெரிய சினிமா ஜேர்னி, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சினிமா ஃபீல்டில் நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க, பயங்கர பிஸியாக ஓடிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க அறம் மூவிக்காக ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல வந்து அவார்டு கிடைச்ச உடனே முதல் இன்டர்வியூ வந்த ஜெயா டிவிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா நம்ம சினிமாவில் ஜேர்னின்னு ஒன்று எடுத்துக்கோம் இல்லையா, பல வருஷம் உழைச்சிட்டே இருப்போம். அப்படி உழைச்சிட்டு இருக்கும்போது நமக்குன்னு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அறம் படத்தில் ஒர்க் பண்ணதுக்காக உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு போது எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து மேடை ஏறி அவார்டு வாங்கினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட் அவார்டு கிடைக்குதுங்கும் போது ஒரு நல்ல சந்தோஷமா தான். சார், உங்களுக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைக்குது அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணீங்க இந்த நியூஸை? கண்டிப்பா நிச்சயமா என்னோட ஒய்ஃப் தான். ஏன்னா இத்தனை வருஷ காலம் என்னோட சினிமா ஜேர்னியை ஏத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க முதல்ல சந்தோஷப்படணும் இல்லையா. முதல்ல அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டேட் அவார்டு கிடைக்கணுங்கிற சமயத்துல கேரளாவில் ஒரு டப்பிங்கில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் ஃபோன் பண்ணி எனக்கு எங்கள் யூனியன் மூலமாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னாலே ஒரு செகண்ட் அந்த யாருக்குமே இருக்கும் இல்லையா, நமக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு இது சின்ன ஒரு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. இமிடியேட்டாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து எங்கள் அம்மா. ஏன்னா அவங்க தான் வந்து என் கூடவே ஜேர்னி பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதான் வந்து சந்தோஷத்தை நல்லா ஷேர் பண்ணிட்டேன். சூப்பர். எதிர்பார்த்தீங்களா ஸ்டேட் அவார்ட்? நிச்சயமா எதிர்பார்க்கல. ஏன்னா இது வந்து என்னன்னா நம்ம எதிர்பார்க்காதப்ப கிடைக்கும் போது அது வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இதுல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், நிறைய படங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு டப்பிங்கில் மட்டுமே 25 வருஷத்துக்கிட்ட இருக்கேன். 25 வருஷம் ஜேர்னியில் திடீர்னு நமக்கு ஸ்டேட் அவார்டு கிடைக்குது. நம்ம மற்ற அவார்டெல்லாம் விட்டுட்டு திடீர்னு ஸ்டேட் அவார்டுங்கும் போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா அது மிகப்பெரிய எதிர்பார்க்காம கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சினிமா வட்டாரத்துல இருந்து கண்டிப்பா கால் பண்ணி நிறைய பேர் விஷ் பண்ணிருப்பாங்க. சோ அதுல ஒரு மறக்க முடியாத ஒரு விஷஸ் அப்படின்னா யார்கிட்ட இருந்து வந்தது? மறக்க முடியாத விஷயம் பாத்தீங்கன்னா எங்க பிரதர்ஸ் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அதிகமா பண்ணாங்க. அப்புறம் பிஆர்ஓஸ் இவங்க எல்லாமே வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க. மற்றபடி ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து என்னன்னா இது வந்து ஒரே டைமில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மொத்தமாக கொடுக்குறாங்க இல்லையா, அதனால நிறைய பேர் இருக்காங்கிறதுனால தனியாக தெரியல. பட் இது வாங்கின பிறகு ஒரு வேலை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்கள் எந்த விஷயத்த ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க? டப்பிங் கோஆர்டினேட்டராக இருக்கிறதா, இல்லை ஒரு ஆக்டராக இருக்கிறதா, இல்லை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறதா? இப்படி சொல்ல போனால் எனக்கு வந்து லைஃப் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் தான்.
டப்பிங் தான் வந்து இன்னைக்கு வந்து சினிமாவில் ஸ்டடியாக இருக்கிறதுக்கு இந்த 25 வருஷ கால சினிமா ஜேர்னியாக வந்து டப்பிங் தான் கொடுத்துச்சு. அதனால் டப்பிங்காக இருக்கிறதுக்கு தான், டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் டப்பிங் கோஆர்டினேட்டராக இருக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டப்பிங்கிறது வந்து ஸ்க்ரீன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டோம். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன கேரக்டர் பண்ணும்போது அதுவும் எனக்கு காட்ஸ் கிஃப்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பண்ண சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே பெரிய ஆக்டரோட காம்பினேஷன்ஸ் தான் வரும். இப்போ விஷால்னா விஷால் கூட, கார்த்தினா கார்த்தி கூட, சூர்யா சார்னா சூர்யா சார், இவங்களோட காம்பினேஷன்லேயே நடிச்சிருந்தேன். அதனால ஈஸியாக வந்துச்சு. ஸோ அதனால நடிக்கிறதும் ஃபர்ஸ்ட் டப்பிங், அடுத்து நடிக்கிறது டப்பிங் கோஆர்டினேஷன். ஸோ அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ல நாங்க வா பாத்தியார் படத்துல, பராசக்தி படத்துல எல்லாம் உங்களை ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்ல பார்த்திருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. உண்மையில் என்னன்னா, அது வந்து பராசக்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் படம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மினிஸ்டர் அந்த பீரியட்ல இருந்து இல்லையா பக்தவத்சலம் சார் இருந்தாங்க, அவரோட பிஏ வந்து கிட்டத்தட்ட ரிசம்பன்ஸ் என்ன மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஏடி சொல்ல என்னை கூப்பிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணும்போது அந்த பழைய கெட்டப்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து ஒர்க் பண்ணும்போது மேட்ச் ஆச்சு. ஸோ நான் அது ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஹிஸ்ட்ரி தானே அந்த மூவி. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாவாதியார் ஆல்ரெடி நான் வந்து நலன் குமாரசாமி சார் படத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி அவர் கூட டப்பிங்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட படத்தில் நடிச்சும் இருக்கேன். பார்த்தீங்கன்னா கக்கப்போன்னு ஒரு படம் வந்து அதில் விஜய் சேதுபதி காம்பினேஷனில் ஒரு ஷாப் ஓனர், அதை வச்சு சார் இந்த படத்தில் இந்த சீன் கொடுத்தாரு. ஸோ கார்த்திக் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணுவாங்க. சார் இன்னும் கொஞ்சம் இந்த இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா ஐடியாஸ் கொடுப்பாங்க. பெரிய ஆக்டருங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் அவங்க பண்ணும்போது அவங்க அவ்வளோ பெரிய இதாக இருக்காங்க, அவ்வளோ பேர் வாங்கிட்டாங்க, எப்படி நம்ம கூட அவ்வளோ கேஷுவலாக நம்ம ஒரு சிங்கிள் சீன் நடித்தாலும் ஒரு சின்ன கேரக்டர் நடித்தாலும் அவங்க நம்ம சொல்லி கொடுக்குற விதம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது உண்மையிலே ஒரு பெருந்தன்மையாக இருக்கும் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுறதெல்லாம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் டப்பிங் கோஆர்டினேட்டராக வந்து பயங்கர பிஸியாக இருக்கும் போது எப்படி ஆக்டிங் சைடு ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பெரிய படங்களாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டப்பிங் கோஆர்டினேஷன் ஒர்க் பண்ணும்போது சங்கர் சார், அட்லி சார், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்களோட ஏடிஸ் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து டப்பிங்கில் எனக்கு க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்போ நான் கேட்டு பார்ப்பேன் சார் ஏதாவது, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே டப்பிங் வந்துடுவாங்க. ஒரு 30% 40% டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே பெரிய படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டப்பிங்கும் சேம் டைம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் சார் ஏதாவது சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பிகினிங்காக நடிக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங்க்கு வரும்போதே சின்ன சின்னதாக நடிக்கவும் ட்ரை பண்ணதுனால சார் நடிக்க கேட்டு பார்ப்போம். அப்படி கேட்கும்போது ஈஸியாக எனக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ பெரிய டைரக்டர் இப்போ மூவியில் ஒரு சீன் பண்ணாலுமே தனியாக தெரியும். ஸோ அதுவும் டயலாக் ஓரியன்டாக பேசும்போது ஈஸியாக வெளியில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். சார் அறம் படத்துக்கு வந்துட்டு இப்படி ஒரு அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்சிது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்துக்கு எனக்கு கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் நிறைய எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் இருக்கா? ஐ படங்க. ஐ படமா? கிட்டத்தட்ட டப்பிங் கிட்டத்தட்ட 1 year பண்ணும். ஸோ படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் விக்ரம் சாரே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் ஓஜஸ்னு ஒரு கேரக்டர் வரும், அவங்களுக்கு வாய்ஸே கிடைக்கல. அதே மாதிரி இவங்க ஹீரோயின் வாய்ஸ்க்காக நாங்கள் அவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ஸோ சில கேரக்டருக்கு வந்து டைரக்டர் வந்து விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் அவுட் சைட்லேருந்து இப்போ ஆர்ஜே விஜே இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் கூட நாங்கள் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40-50 பேர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓ, எமி ஜாக்சனோட வாய்ஸ். எஸ். கடைசியாக வந்து ரவீனா பேசினாங்க. ஸோ அவங்க வாய்ஸ் தான் செலக்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் அவ்வளோ ஜேர்னி பண்ணோம். அதே மாதிரி அந்த ஓஜஸ் வாய்ஸும். ஸோ அது யார் பேசுனாங்கன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு சீக்ரெட்டாகவே வச்சுட்டோம். ஏன்னா அது ஒரு பெரிய விஐபி பேசினாருன்னு சொன்னீங்களேன், அந்த அளவுக்கு அந்த இது இதாச்சு. அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண படம் அது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேலாயுதம் படத்துலையும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வில்லன்கள் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு வில்லனுக்கும் அந்த ஒரு வாய்ஸ், அவங்க எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற அந்த வாய்ஸஸ் கொடுக்கணும். எங்களுக்கு என்னென்னா அதில் அவார்டு கிடைக்கலனாலும் படமாக அது பெரிய லெவலில் ஜெயிச்சுது. ஸோ அதனால ஒரு பெரிய பேர். அதே மாதிரி என்ன, அந்த மாதிரி பெரிய டைரக்டர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறதே பெரிய அவார்டு தான். ஏன்னா சங்கர் சார் நம்ம வந்து சினிமாவில்னு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எதிர்பார்த்த கோல் என்னென்னா டப்பிங் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அப்படி எதிர்பார்க்கும்போது நான் வச்சதே அப்படி தான். டைரக்டர் சங்கர் சாரை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தேன். எப்படியாவது அவர் கூட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன்.
கடவுள் புண்ணியத்துல வரிசையா ஒரு 4 படம் பண்ணிட்டேன் அவர் கூட. 4 படம். என்னென்ன படங்கள் சார்? ஐ, நண்பன், நண்பன், ஐ, Indian இந்தியன் 2. இந்தியன் 2. Super. பேக் டு பேக். நீங்க ஆசைப்பட்டது 1, கிடைச்சது 4 அந்த மாதிரி. ஆனா பிளஸ் என்ன தெரியுமா, அவர் சங்கர் சார் கிட்ட ஒர்க் பண்ணதுல அட்லி சார் வந்து அடுத்த டைரக்டர் ஆயிட்டார். ஆமா. அவர் வந்து அங்கேயே இருந்ததுனால எனக்கு அவர் ஏடியா இருக்கும் போதே தெரிஞ்சதுனால, ஸோ அவர் அடுத்து படம் பண்ணும்போது நானே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அவரோட அடுத்த ஜேர்னி, அவரோட 4-5 படங்கள் கண்டினியூஸ் அப்படியே ஜேர்னி. ஒரு டேரக்டர்ட்டையுமே ஒரு படம் பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில். ஸோ அப்போ நான் வந்து எல்லா டேரக்டருக்குமே அதே மாதிரி சசி சார் இருக்கார், பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு அடுத்தடுத்த ஜேர்னி அவர் கொடுத்துட்டே இருந்தாங்க. பெரிய டேரக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கன்னா அப்போ நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும், அவங்களே தேடி கூப்பிடுவாங்க. நான் ஆக்சுவலாக நான் ஒரு பீரியடில் பிறகு வந்து நான் போய் வேலை கேட்டு ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டேன். என்னன்னா நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணணும். இப்போ இவங்க இந்த வாய்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களே, நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அதில் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இவங்களெல்லாம் வந்து சரி நமக்கு தெரிஞ்சவங்கப்பா இவங்கள பேச வைப்போம் அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். அந்த படத்துக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுமா, அதுதான் என்னோட இது. அதே ஜேர்னியை தான் இப்போ நான் அதர் லாங்குவேஜ்லையும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கம் வந்து டப்பிங் கோஆர்டினேட்டராக வந்துட்டு பிஸியாக போயிட்டு இருந்த உங்கள் டைம் வந்து ஆக்டர் அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறையா பண்ணாலும் அதுவும் ஒரு பக்கம் பிஸியாக தான் போயிட்டு இருந்திருக்கும். அட் அ டைமில் ரெண்டுமே வந்திருக்கா சார்? டப்பிங் கோஆர்டினேட்டராகவும் சரி ஆக்டர் எது சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக வந்துச்சு. என்னென்னா ரெண்டுமே சூஸ் பண்ணேன். என்ன பண்ணேன், நான் வந்து சிங்கம் 3 படத்தில் செலக்ட் ஆகிட்டேன். அந்த மாதிரி டைமில் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஆட் ஒன்று கமிட் ஆச்சு சூர்யா சார் கூட. ஓகே. அந்த ஆடை வச்சு எனக்கு சிங்கம் 3ல செலக்ட் ஆகிட்டேன். சிங்கம் 3ல செலக்ட் ஆகும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெமோன்னு ஒரு படம் டப்பிங் போகுது. ஸோ அந்த படம் அப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறோம். சிவகார்த்திகேயன் வந்து டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படம் ஜானி ஆகுது. ஸோ என்னால் இதையும் விட முடியல இதையும் முடியல. அவர் வந்து அட்லி சாரோட அசிஸ்டண்டாக இருந்தார், பாக்யராஜ் கண்ணன் சொல்லிட்டு. அதாவது சங்கர் சார்லேருந்து அட்லி சார்லேருந்து பாக்யராஜ் கண்ணன். ஸோ இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க போது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அவரோட முதல் படம் அதுவும் நல்லா பண்ணணும். இப்போ என்ன பண்ண, எனக்கு ஒருத்தர் நண்பராக இருந்தவரை அதில் உட்கார வச்சுட்டேன். ஸோ டெய்லி இங்கே என்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கு தகவல் சொல்லுவார். எனக்கு ஷூட்டிங் வேற வைசாக்ல 20-25 டேஸ் சிங்கம் ஷூட்டிங்காக வைசாக் போயிட்டேன். ஸோ இங்கே இவரை உட்கார வச்சுட்டு இங்கே என்ன வாய்ஸ் கேட்குறாங்களோ அந்த வாய்ஸோட ஃபோட்டோஸ் இல்லை அந்த அவங்களோட தான் எனக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் அங்கேருந்தே செலக்ட் பண்ணி அவங்கள இங்கே கமிட் பண்ணி அனுப்பிச்சிருவேன். அப்படி சேம் டைம் ஜேர்னி பண்ணியிருக்கேன். அது மாதிரி 2-3 டைம் நடந்திருக்கு. அந்த டைம்லலாம் ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு போயிடு. ஓகே. வேற என்ன படங்களுக்கு அந்த மாதிரி நடந்தது? அதுக்கப்புறம் அறம் படத்துலயே நடந்தது எனக்கு. அறம் படத்துக்கு டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வேற ஏதோ ஒரு படம் ஒன்று ஷூட்டிங் போயிட்டேன். ஸோ அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட் வச்சுட்டு போனேன். ஓகே. என்னன்னா அறம் படத்தில் ஹார்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் டப்பிங் பேசி சில பேர் ஆர்டிஸ்ட்களுக்குலாம் ஃபைனலாக சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தொண்டை கட்டியே வெளியில் வந்திருக்கேன். 2-3 நாள் டப்பிங்கே பேச முடியாது, ஹெவியாக ஒர்க் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த குழந்தை போய் மாட்டிக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் இல்லையா, எல்லாருமே ஹெவி சீனாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஆனால் உண்மையிலே அந்த படம் ஹெவியான ஹார்ட் ஒர்க்காக தான் இருந்தது. அதில் ஆர்டிஸ்ட் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஹெவியாக தான் இருந்தது. ஏன்னா டைரக்டர் கோபி நாயனார் சார் வந்து சாதாரணமாக விடலை, ஒரு வாய்ஸுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாங்க, நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாரு. ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் கேள்விப்பட்டோம், விஜய் சார் படத்துல நடிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீமா தான் இருக்கும். பர்டிகுலர்லி உங்களுக்கு ஒரு சீன்ல வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க கேமரா பாருங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த படத்துல நடந்தது? எனக்கு வந்து கத்தி படத்துல சார் கூட நடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆடிஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கிட்ட போயிருக்காங்க. அவ்வளோ பேர் போயிட்டு இருக்கும்போது நமக்குலாம் சான்ஸ் கிடைக்குமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கத்தி வந்து பீக்ல இருந்த டைம்ல அவருக்கு. ஸோ அதில் போய் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் என்னைக்கு ஷூட்டிங்கே தெரில, கடைசி ஷெட்யூல் ஆந்திராவில் வச்சுருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னை கூப்பிட்றாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஆடிஷன் பண்ணது வேறு சீன், ஆனால் ஷூட் பண்ணது வேறு சீன். அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எடுக்கிறாங்க. அதுக்கு 2 நாளாக விஜய் சார் கூட நடிச்சிட்ருக்கோம். நான் தான் பண்ண போகிறேன்னா பெரிய க்ரௌடியான சீன் அது. அந்த டைமில் 3ஆம் நாள் தான் கேட்குறாங்க விஜய் சார், அந்த டயலாக் யார் பேச போகிறா அப்படின்னு கேட்டார். சார் நான் தான் சார் கை காட்டேன். ஒரு வாட்டி ரிஹர்சல் பண்ணி போனேன். அவர் ரிஹர்சல் பண்ணி பார்த்துக்கலாமான்னு எனக்கு கேட்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஒன்றுமே புரியல. அவ்வளோ பெரிய ஆக்டரு, நம்ம ஒரு சீன் தான் அவர் கூட பண்ண போகிறோம், இருந்தாலும் அது கூட பர்ஃபெக்ஷனாக வரணும்னு நினைக்கிறாரு பாருங்க. எந்திரிச்சு அவர் கூட வந்து ஒரு வாட்டி பண்ணி பார்க்கும்போது எனக்கு எப்படி நிற்கிறதுன்னு தெரில. அவர் பக்கத்தில் அவரே கையை வச்சு திருப்பி விடுவார், திருப்பி விட்டு சொல்லி கொடுப்பாரு. அப்போ தான் நினச்சேன், அதாவது இவங்க ஒரு லெவலில் இருக்காங்கன்னா அவங்களோட அந்த தன்மை இருக்கு இல்லையா, உண்மையிலேயே மறக்கவே முடியாது. விஜய் சார் கூட அந்த ஒரு சீன் தாங்க என்ன வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த விஜய் சார் கூட கத்தியில நடிச்ச அந்த மணி பிளான்ட் சீன் வந்து
அந்த டைம்ல கிரிக்கெட்ல வந்து தோனியை வச்சு ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கு ஃபுல்லாவே என்னோட மீம்ஸ் தான் போச்சு. என்ன டைலாக் சார்? அதாவது நீ வாழ்க்கையில ஒரு செடியாவது நட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. நான் நட்டிருக்கேன் சார், மணி பிளான் நட்டிருக்கேன் அப்படின்னு. பயங்கர கிளாப்ஸா இருக்கும். அது ரீச் ஆன மாதிரி எனக்கு எதுவும் ரீச் ஆகல. இப்பவும் நான் வந்து இவ்வளவு படங்கள் நடிச்சிட்டேங்க. 50-60 படங்கள் கிட்ட சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். தொடரி படம்லாம் த்ரோட்டா கூட நடிச்சிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எங்கேயா பண்ணா சார் கத்தியில நீங்க நடிச்சிருக்கீங்களே, அதுதாங்க இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அது பெரிய ஆமா. வாவ். அவர் கூட நடிச்ச அந்த ஒரு சீனே அவ்வளவு ரீச். நைஸ். இந்த மாதிரி என்னென்ன படங்கள் சார் பயங்கர ரெகக்னிஷன் எனக்கு கொடுத்துச்சுன்னா எந்தெந்த மூவி சொல்லுவீங்க? கத்தி, இரும்பு திரை எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தது. யோகி பாபு சார் படத்துல வந்து தர்ம பிரபு, அதுல திருவள்ளுவர் கேரக்டர் பண்ணேன். அது ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் வந்து தனியாக நடிச்சேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி கூட கக்கக்கப்போ நடித்தேன். அது ஒரு இப்போ வரைக்கும் எல்லா சீக்வன்ஸ்லையும் போட்டுட்ருக்கேன். இப்போ சமீபத்தில் அது இன்ஸ்டாவில் நல்ல பாப்புலராக போயிட்டுருக்கு அந்த சீனு. ஸோ அது மாதிரி ஒரு சில சீன்ஸு அவங்க காம்பினேஷன், ஹீரோ காம்பினேஷன் நடித்த எல்லாமே எனக்கு இதாகிடுச்சு. அண்ட் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு டப்பிங் கோஆர்டினேட்டராக இருக்கீங்க, ஆக்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் சினிமா ஸ்டார்ட் பண்ண வந்து ஒரு எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம் சார். அது என்ன நடந்தது ஆக்சுவலி? அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், கரகாட்டக்காரன் படம் பார்த்துட்டு எனக்கு சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சாமே, அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்க. எப்படி ஆரம்பிச்சீங்க? சினிமா மோகம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் சினிமா பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் உலகத்தில், இல்லையா? நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது சினிமா பத்தி பேசும்போது ஒரு எக்ஸைட்டிங் நமக்கே வரும். சினிமா ஆக்டரை பார்க்க போறோம் அந்த மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது பார்த்தா என்னோட கிளாஸ்மேட்டே ஒரு பையன் கணேசன், அவங்க அப்பா வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்காரு. தேனாடால் ஃபிலிம்ஸ் அவங்க இதில் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படிங்கும்போது நான் 10th வர டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த கரகாட்டக்காரன் ஒரு படம் எடுக்கிறாங்க போருக்கு. அதுக்கு எங்கள் அப்பா தாண்டா ப்ரொடியூசரு, ஒன் ஆஃப் த பார்ட்னர், அவரும் ஒரு ப்ரொடியூசர். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிப்போச்சு. அந்த பையன் அது வரைக்கும் என் கூட படிச்சிருக்கான். அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு சினிமாவில் இருக்காருலாம் எனக்கு தெரியாது. அந்த ஒரு பீரியட் வரும்போது சொன்னோம். அதுக்கப்புறம் நமக்கு படிப்பில் இதே போகலை. அதுக்கப்புறம் கிளம்பி வந்தப்போ ஆல்ரெடி எங்கள் அண்ணா வந்து சினிமாவில் இருந்தார். ஸோ இந்த தருணத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சினிமாவுக்கு முதல்ல எனக்கு என்ட்ரி கொடுத்தது எங்கள் அண்ணா தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படி வரும்போது சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்து அந்த கரகாட்டக்காரன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அந்த படத்தில் அவங்க மேனேஜராக ஒர்க் பண்ணுறாருனே அவரை பிடிச்சி எப்படியாவது நம்ம சினிமாவுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா சினிமா சாதாரணமாக தெரியல, மிகப்பெரிய கடினமாக இருந்தது. அப்படி வரும்போது தான் என்னன்னா ஏவிஎம்ல எங்கள் சித்தப்பா ஒருத்தர் ஒர்க் பண்ணார். சரவணன் சாருக்கு பர்சனல் அசிஸ்டண்டாக இருந்தார். ஸோ அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு எடிட்டிங்கில் நுழைஞ்சிட்டேன். ஓ, எடிட்டிங் கற்றுக்கிட்டீங்களா இதுக்காக? சினிமா எடிட்டிங், அதாவது என்னென்னா சினிமாவில் ஏதாவது ஒரு லைனில் உள்ளே வரணும் அப்படிங்கும்போது சரி ஃபிலிம் எடிட்டிங் வரலாம்னு சொல்லிட்டு எடிட்டிங்குள்ளே போனோம். ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது. சினிமா என்னன்னு தெரியணும் இல்லையா? நம்ம ஏதோ வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருந்துச்சு இல்லையா? அதனால் சினிமாவில் பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். ஸோ எடிட்டிங் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அதுலேயும் பேரெல்லாம் வந்திருக்கு. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு சினிமா தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தேன் சர்வைவல்னு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? சென்னையில் தங்கியிருக்கோம் அப்படின்போது அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடிட்டிங் போயிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வீடியோ எடிட்டிங் போனேன். ஸோ அதில் டாப் மோஸ்ட் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஜெயா டிவில கூட மனவிலங்குன்னு ஒரு சீரியல் வந்து அதுக்கெல்லாம் நான் தான் எடிட்டரா பண்ணியிருக்கேன். அது முடிச்ச பிறகுதான் 2001 திருப்பியும் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பிளாங்க் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணலாம், திருப்பியும் வெளியில எஸ்டாப்ளிஷ் ஆகலையே, கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது டப்பிங்ல வரலாமே அப்படின்னு ஒருத்தர் ஐடியா கொடுக்க டப்பிங்ல வந்து 2001 ஒரு 5 வருஷம் எப்படி டப்பிங் பேசணும், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எல்லா சீரியல்ல ஆரம்பிச்சு படங்கள்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் சின்ன சின்ன கேரக்டர் எது கிடைச்சாலும், ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்படி பண்ணும்போது டப்பிங் ஆர்டிஸ்டா நல்ல ஜேர்னி ஆச்சு. அதுல 5 வருஷம் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது அப்போ ஒருத்தங்க மாலா மாமின்னு ஒருத்தங்க டப்பிங்ல இருக்காங்க. ஏன்டா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ற, அப்படியே டப்பிங் இன்சார்ஜ் ஆயிடுறா, எல்லாத்துலயும் பர்ஃபெக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறீல்ல, நீ இந்த டப்பிங் இன்சார்ஜ்லயும் ஒரு இதா இருக்கும், வரலாம் உள்ளவா அப்படின்னு சொல்ல கூப்பிடுறேன். சரின்னு சொல்லிட்டு டப்பிங் இன்சார்ஜாக கார்டு எடுத்தேன். அதில் ஜேர்னி பண்ணும்போதே சில பேர் நடிக்கலாம்னு சொல்லி கொடுக்க. ஸோ அப்போ வந்து நடிக்க கம்பெனி அலைஞ்சிருக்கேன். ஃபோட்டோ பிரிண்ட் போட்டுட்டு எப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் போவாங்களோ. ஆனால் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குங்க, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது உத்தரவு கொடுத்தா மட்டும் தான் நம்மளால பெரிய லெவலில் வர முடியும். இல்லைன்னா ஆவரேஜ். சினிமாவில் என்றைக்குமே நம்ம தெரிஞ்ச மூஞ்சியாக இருப்போம். ஆனால் நம்ம ஒர்க்கை நம்ம சின்சியராக பண்ணால் நம்மளை கைவிடாதுங்கிறது இந்த சினிமாவில் நான் கற்றுக்கிட்டேன். அப்படிங்கும்போது அப்படியே ஜேர்னி ஆச்சு. நம்ம டப்பிங் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன படங்கள் அப்படியே வாய்ப்பும் வந்துச்சு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ வரைக்கும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன்.
இப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சூப்பர். பிஸியா ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்னா என்னன்னு தெரியும். டப்பிங் வந்து பண்ணுவாங்க மூவிஸ்க்குலாம். டப்பிங் கோஆர்டினேட்டர்னா என்ன ஆக்சுவலா ஒரு படத்துல வந்து நடிச்ச எல்லாருமே பேச மாட்டாங்க. இப்போ நம்ம நிறைய தமிழ் படங்கள்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆர்டிஸ்ட் தெலுங்குல உள்ள ஹீரோயின் போடுவாங்க, ஹிந்தி ஹீரோயின்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா நம்ம தமிழ் வந்து ஃப்ளூயண்டா பேச முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்டான வாய்ஸ் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்டான வாய்ஸை நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கேரக்டர் பண்றாங்க இல்லையா, அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், அண்ணி கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் படம் பண்ணும்போது என்னன்னா வெளியூர்ல படம் பண்ணிடுவாங்க, அவங்க அந்த ஊர்ல இருந்து இங்க ஜேர்னி பண்ண மாட்டாங்க. அப்ப ஜேர்னி பண்ணாம இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ஸ் வேணும் இல்லையா, ஒரு தங்கச்சி கேரக்டர், அம்மா கேரக்டர், பாட்டி கேரக்டர், ஸோ வில்லன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே இங்கே டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல நம்ம பேசிக்காக டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தோம் இல்லையா, யார் யார் அந்தந்த கேரக்டர் பேசுகிறா, இவங்க வாய்ஸ் அதுக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்குவோம். லேர்ன் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த வாய்ஸை கூப்பிடுவோம், அது டைரக்டருக்கு சூட் ஆகும். ஸோ இதுதான் மெயினாக டப்பிங் கோஆர்டினேஷன். அவங்களுக்கு வந்து என்னென்னா ஹீரோயின் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பா, அந்த 4 ஆப்ஷனில் யார் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி பேசுகிறாங்களோ அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் கூட அந்த மாதிரி தான். இப்போ ஒருத்தர் வந்தாருன்னா அந்த அப்பா கேரக்டர் பேசினா இவர் அந்த அப்பா கேரக்டருக்கு செட் ஆவாருங்கிறத கரெக்டாக கொடுக்கணும். நான் அது மாதிரி என்னென்னா மேக்ஸிமம் பெரிய டைரக்டருக்குலாம் என்னென்னா நிறைய கச்சமச்சான்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு வாய்ஸ் 2 வாய்ஸ் கொடுத்தாலுமே அதில் ஓகே ஆகிடும். ஸோ அப்படி ஓகே ஆனதுனால தான் நல்ல பெரிய டைரக்டர் கூட இன்ன வரைக்கும் ஜேர்னி பண்ண முடியும். என்னென்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளே ஃபீல் பண்ணிட்டோம்னா அது ஈஸி. டப்பிங் ஆர்டிஸ்டா சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல் ஒர்க் பண்ண படம் எது சார்? ஸ்டார்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஒர்க் பண்ணேன். என்னோட முதல் டயலாக்கே லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர் சிக்கிரிச்சு, வெளியே போன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டயலாக் வெளியே போதான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என் மனசுக்குள்ள வேகம் வந்துச்சு, என்னடா ஒரு லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர்னு நம்மளால சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் வரும் இல்லையா. என்னைக்குமே உங்களுக்கு வந்து என்னைக்கு தோல்வி கிடைக்குதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற வெறியே வரும். ஸோ அப்போ இந்த ஒரு டயலாக் பேச முடியலன்னு சொல்லி வெளியே உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த படம் முடியறதுக்குள்ளேயும் திருப்பி வந்து அந்த டயலாக்கை பேசி காமிச்சிட்டு தான் நான் போனேன். அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் வெளியில் உட்காந்துருக்கமேன்னு ஒரு இது கில்ட்டி ஃபீலிங் வரும் இல்லையா. அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நம்ம எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பொசிஷனில் இருந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டயலாக் கூட பேசி ஒரு படத்தில் ஜெயிக்க முடியும், எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. பேசி சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அன்னைக்கு அந்த பேமெண்ட்டே அப்புறம் தான் வாங்கினேன். என்னால முடியாதது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க, எல்லாருமே முயற்சி பண்ண முடியும் இல்லையா. நம்ம அந்த நம்மளோட உத்வேகம் தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கண்டிப்பா. நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக டப்பிங் இன்சார்ஜஸ் எல்லாம் என்னன்னா ஆளுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த பேட்டர்னில் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து சும்மா இருக்க டைமில் நான் சும்மா இருக்க மாட்டேங்க, நிறைய கற்றுக்குவேன், லேர்னிங் பண்ணிக்குவேன். ஸோ அப்படி லேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நானே எனக்கான வெப்சைட்டை நானே ரெடி பண்ணேன். ஸோ அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்காக ஒரு சின்ன ஆப் ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சூப்பர். ஆமாம், என்னென்னா இப்போ எனக்கு அது ஈஸியாக இருக்குது. அந்த ஆப் ரெடி பண்ணி இப்போ ஹீரோ ஹீரோயின் சின்ன சின்ன கேரக்டர் பேசுகிறாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் வரைக்கும் அவங்கள்ட்ட வாய்ஸ் சாம்பிள் வாங்கி என்னோட செல்லில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கூகுள் டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு டைரக்டர் கேட்குறாங்கன்னா தேவையில்லாமல் அலைய வைக்காமல் இமிடியேட்டாக போட்டு காமிச்சு அதில் ஓகே பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு அடுத்த இது வந்துருச்சு, ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம அப்கிரேட் ஆகலைன்னு வச்சுங்களேன், நம்மளை உரம் கட்டிடுவாங்க. அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டா இன்னும் நோட்டபுளா இந்த பர்சனுக்கு நான் பேசியிருக்கேன், இந்த ஆர்டிஸ்ட்க்கு நான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? டப்பிங் ஆர்டிஸ்டாக பேசுனது நான் ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக சின்ன அப்போ பேசுனது 2005 வரைக்கும் தான் நான் டப்பிங் அதிகமாக பேசினேன். நான் என்னைக்கு டப்பிங் கோஆர்டினேஷனாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேனோ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நமக்கு இந்த ஒரு படத்தில் அந்த டைரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். புரியுது. ஸோ அது மாதிரி அதே மாதிரி இப்போ என்னென்னா நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்பா கேரக்டர் தான் இருக்குனாலும் அந்த அப்பா கேரக்டருக்கு என்ன பண்ணணும், அவங்க என்ன மாடுலேஷன் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சா தான் என்னால் கரெக்டான வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நான் ஆரம்பத்துலேருந்தே பேசியிருப்பேன். ஏன்னா எனக்கு நான் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் மல்டி லாங்குவேஜ் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஆரம்பத்தில் மருதபரணி சார்னு சொல்லிடுவேன். அந்த மருதபரணி சார் வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணுவார். அப்போ வந்து MS பாஸ்கர் சார் வந்து ஒரு படத்தில் சொன்னார், இந்த மாதிரி ஒரே சீனில் 5 பேருக்கு பேசினதா சொன்னாங்க. அதை கேட்டுட்டு நான் அதே அவங்களோட படம் அப்போல்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தை தமிழில் டப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்கு ஒரே சீனில் பேசுகிறேன்னு சொல்லி வாய்ஸ் மாற்றியெல்லாம் பேசி காமிச்சிருக்கேன் அந்த டைமில். அப்படி ஒரு நமக்குள்ள ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டு வந்தோம்.
அப்படி அந்த ஒரு ஜேர்னி பண்ணதுனால கோஆர்டினேஷனாக பண்ணும்போது எனக்கு இப்போ உங்கள் வாய்ஸ் இதுக்கு செட் ஆகும், அந்த வாய்ஸ் செட் ஆகும், இந்த வாய்ஸ் இதுக்கு செட் ஆகும் சார்னு கரெக்டாக கொடுக்க முடியும். ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க அறம் மூவிக்கு ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். பட் நீங்க டப்பிங் கோஆர்டினேட்டராகவே நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கல்ல, அதை பத்திலாம் சொல்லுங்க. ஐயோ எனக்கு அதுதாங்க என்னால் என்னன்னா நம்ம ஒரு வேலையை சிறப்பாக செய்கிறோங்கிறது இருக்கு இல்லையா, அந்த 2005 எனக்கு ஜேர்னி கிடைக்கும் போது என்னன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டப்பிங் கோஆர்டினேட்டருங்கும் போது என்ன மாதிரி இருக்க மற்ற கோஆர்டினேட்டருக்கு வந்து என்ன ஆகும்னா காம்படிட்டராக நம்ம உள்ளே வரோம். அப்படிங்கும்போது ரொம்ப இதாக இருக்கும், அவங்கள மீறி நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வேகம் வந்துடும். ஸோ 2005 வாங்குறேன், 5, 6 ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டேன். 2007 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2006க்கு யார் அதிக படம் பண்ணியிருக்கா, யார் அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு செலக்ட் பண்ணுவாங்க எங்கள் யூனியனில். அப்படி செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2006க்கான சிறந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து எனக்கு கிடைச்சது எங்கள் யூனியன்லேருந்து. ராதாரவி சார் கையிலேருந்து 3 கிராம் கோல்டு காயின் வாங்குறேன், 3 கிராமில். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2 கிராம் கோல்டு காயின் வாங்குறேன், அதுக்கு அடுத்த வருஷம் 2 கிராம் கோல்டு காயின் வாங்குறேன். ஸோ அது மாதிரி யூனியன்லேயே வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுங்கிற ஒரு இது வந்துருச்சு. இன்றைக்கி யூனியனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாரையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் வந்து அவலா காத்துட்டு இருக்கு, குட் ஆர் பேட். நாங்க கேட்குற கேள்விகளுக்குலாம் நாங்க பிளக்கார்ட்ஸ் கொடுத்துருவோம். குட்னா குட்டுன்னு காமிக்கணும், பேட்னா பேட்னு காமிக்கணும். ஆரம்பிச்சிடலாமா? சரி. அவருக்கு ஐயோ என்ன வில்லங்கம் இருக்க போகுது அப்படிங்கிற ரொம்ப ஈஸியா தான் சார் இருக்கும். சிம்பிளா உங்களை பத்தி தான் பர்சனலா கேட்க போறோம். அதுல நீங்க குட்னு ஃபீல் பண்ணீங்கன்னா குட் காட்டலாம், பேட்னா பேட் காட்டலாம், அவ்வளவுதான். ஓகே. சோ இதான் சார் உங்களோட ப்ராப்பர்ட்டி. நாங்க ஆரம்பிச்சிடலாமா? உண்மையா உங்களுக்கு என்ன தோணுதோ ஹானஸ்டா அதை வந்து நீங்க சொல்லணும். ஓகே, ஒரு ஆக்டரா நீங்க குட்டா பேடா? குட். ஓகே, உங்களோட நடிப்பிலேயே பார்த்துட்டு வியந்து வர்றே வா அப்படின்னு தோல்ல தட்டின ஒரு படம்னா எந்த படம்? இரும்பு திரை. இரும்பு திரையில உங்களோட ஆக்டிங் பார்த்து. ஓகே. ஆமா, அதுல வந்து அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கண்டினியூஸாக பேசணும், ஒரு கேஷுவலாகவும் பேசணும். அவர் பணத்தை தொலைச்சிட்டு வந்து கேள்வி கேட்பாங்க விஷால் சாரும் டெல்லி கணேஷ் சாரும் வந்து. அப்போ நான் வந்து ரொம்ப யதார்த்தமாக அந்த இடம் பேசணும். ரொம்ப ஹெல்ப் பண்ணார் மித்ரன் சார், PS மித்ரன் தான் டைரக்டர் சார். ஸோ அவங்க வந்து சொல்லி கொடுத்ததும் ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்களும் ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்களா, எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதே மாதிரி சிங்கிங்ல நீங்க குட்டா பேடா சார்? சிங்கிங்னா டப்பிங் சிங் பண்றது இல்லையா? இல்ல சாதாரண பாடுறதுல. பாட்டு பாடுறதுல ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே நிறைய சீன்ஸ்க்குலாம் பாடுவாங்க, வேற லாங்குவேஜஸ்க்குலாம், அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பாட்டு வந்து நான் வந்து பாத்ரூம் சிங்கர், ஜென்ரலாவே பாத்ரூம் சிங்கர் தான். ஆனா நான் நிறைய இளையராஜா சாங்ஸ் கேட்பீங்க. ஓகே, ரொம்ப பிடிச்ச சாங்னா ஏதாவது ஒரு சாங் நான் இத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சாங்ஸ்? மூட் லிஃப்டர், இந்த பாட்டு கேட்டா என் மூட் நல்லா ஆயிடும். எனக்கு ஒரு ஸ்நேகிதி. ஓகே, தட் சாங் நைஸ். சோ ஆக்சுவலா ஒரு ஆக்டர்னா எல்லா கலையும் வந்து கத்துக்கணும்னு வாங்கல. சோ டான்ஸ்ல நீங்க குட்டா பேடா? பேடா, சுத்தமா வராதுங்க. ஏதாச்சும் மூவில அந்த மாதிரி சான்ஸ் வந்திருக்கா டான்ஸ் ஆடுற மாதிரி? இல்ல, நல்லவேளை காட்ஸ் கிஃப்ட் எனக்கு அது வரைக்கும் வரல. என்ன வச்சுங்களேன், சுத்தமா எனக்கு அது ஸ்டெப்ஸ் கூட வராது. நான் ஒரு அதுன்னு சொல்லுவாங்க நர்வஸ் டைப், அந்த மாதிரி டைப். ஆனா கொடுத்த கேரக்டர் என்ன வரனாலும் பண்ணிடுவேன். நீங்க பிச்சைக்காரன் கேரக்டர் கொடுத்தா கூட நான் அதை பண்ணிடுவேன். இந்த டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா திருச்சி ஓடிடுவேன். ஓகே, அதே மாதிரி குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? சமைக்கிறதுல நல்லா சமைப்பீங்களா? வைஃப்க்கு என்ன டிஷ் வந்து பண்ணி கொடுப்பீங்க? அத வந்து பார்த்தோனே அவங்க எக்ஸைட் ஆயிடுவாங்கனா? நான் வந்து புலாவ், அரிசியில புலாவ் காய்கள்லாம் போட்டு பண்ணுவோம், அது ஈஸியா எனக்கு பண்ண வரும். அதே மாதிரி தோசை. ஓகே, தோசை வந்து ரொம்ப அழகா முருகலா அவங்களுக்கு டேஸ்டா அந்த மாதிரி. ஓகே, நைஸ். சட்னி சூப்பரா இருப்பேன், தேங்காய் சட்னி நல்லா பண்ணுவேன். சூப்பர். சோ அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்க குட்டா பேடா? குட், ஆஃப் கோர்ஸ். ஓகே, டிரைவிங் ஸ்கில் உங்களுக்கு குட்டா பேடா? சூப்பரா டிரைவ் பண்ணுவேன். சூப்பரா டிரைவ் பண்ணுவீங்களா? 2 days முன்னாடி கூட விருத்தாச்சலம் போயிட்டு வந்தேன் கார்ல. சார், ஒரு எடிட்டரா நீங்க குட்டா பேடா? பேட் தாங்க. பேடா? சார் என்னன்னா, நான் வந்து சீரியல் எடிட்டிங் பண்ண அளவுக்கு ஃபிலிம் எடிட்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஃபிலிம் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நெகட்டிவ்லாம் இருக்கும் தெரியுமா? நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்து நெகட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த நெகட்டிவை தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அவசரத்தில் நான் நிறைய வந்து அந்த கிளாப் போர்டெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஐயோ. ஸோ அப்போல்லாம் எனக்கு நிறைய இது வாங்கி அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் என்னால் வந்து அந்த ஃபிலிமில் அச்சீவ் பண்ண முடியும். பட் சீரியலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய சீரியல் மற்ற சேனலுக்கு நம்ம சேனலுக்கெல்லாம் நிறைய சீரியல் நான் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அதில் அச்சீவ் பண்ண முடியலங்க. ஆனால் டப்பிங்கில் அச்சீவ் பண்ணிட்டேன். அதனால எடிட்டிங் வந்து பேட் தான் சொல்ல முடியும். ஓகே, பணம் வந்து சம்பாதிக்கிறதுல சேவ் பண்றதுல வந்து நீங்க குட்டா பேடா? குட் தான்.
குட். கரெக்டா வந்து சம்பாதிப்பீங்க, சேமிப்பீங்க. பிளானிங் பண்ணிட்டு ஸோ டிசிஷன் மேக்கிங்ல நீங்க குட்டா பேடா? குட். குட் தான். ப்ராப்பரா Okay. வந்து டெசிஷன். ப்ராப்பரா பண்ணுவேன். ஓகே. அதே மாதிரி அட்வைஸ் குடுக்கறதுல நீங்க குட்டா பேடா? பேட் தாங்க. ஏன்னா நம்ம அட்வைஸ் கொடுத்தோம்னா யாரும் சரியா எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே. ஸோ அதனால என்னன்னா மேக்ஸிமம் அட்வைஸ் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அவங்களோட டிசிஷன் எல்லாமே தன்னோட வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழணும். நம்ம அட்வைஸ் கொடுத்து அது அந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அட்வைஸ் கம்மியா தான் கொடுப்பேன். ஓகே. அப்ப அட்வைஸ் ஏத்துக்கிறதுல நீங்க குட்டா பேடா? கண்டிப்பா குட். ஏத்துப்பீங்களா? உங்களை பத்தி எந்த சஜஷன்ஸ் கொடுத்தாலும் ஏத்துப்பீங்க? ஷூரா. என்னன்னா கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா தான் நீங்க உங்களை வந்து எல்லாருமே பாராட்டினாங்கன்னா நான் டவுட் படுவேன். இப்போ நீங்க என்னை நிறைய பாராட்டினீங்கன்னா ஏன் இவங்க என்னை பாராட்டுறாங்கன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஆனா நீங்க என்கிட்ட 4 மைனஸ் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியா ஓகேங்க, நான் அடுத்த வாட்டி அந்த மைனஸை நான் சரி பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். ஓகே. ஃபிட்னஸ் ஹெல்த்லலாம் வந்து நீங்க குட்டா பேடா? ஓ. குட்டா? ரொம்ப ரொம்ப குட். ஓ, ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவீங்க. ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி இப்பவும் பண்ணேன். டெய்லி காலையில 5 o'clock எந்திரிச்சிருவேன். யோகா மெடிடேஷன் ரெண்டுமே டெய்லி இப்போ இன்னைக்கும் பண்ணிட்டு தான் வந்து. ஃபுட் ஹேபிட் சாப்பிடுறதுல குட்டா பேடா? சாப்பிடுறேன் குட் தாங்க. குட் தான். அந்த ஜங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்காம. ஜங்க் ஃபுட்லாம் தொட மாட்டேன். Okay. ஆயிலி ஃபுட் தொட மாட்டேன். ம். ஸோ அதெல்லாம் வந்து ஒத்துக்காது. அதனால அப்படியே சினிமால ஆக்சுவலா என்னன்னா ஈஸியா எல்லா இடத்துலயும் போய் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு நிறைய நேரம் வந்து நம்ம ஸ்டமக் அப்செட் பண்ணிடும். ம், ம். அதனால நம்ம ஷூட்டிங் போற சமயத்துலயா இருக்கட்டும், டப்பிங் போற டைம்ல இருக்கட்டும், எது செட் ஆகுமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒதுங்கிடுவேன். ஓகே. அதுதான் சேஃப்டி. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி பாண்டிங்ல குட்டா பேடா? ரொம்ப ரொம்ப குட். ம். குட்டா. எல்லாரையும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஃபேமிலியும் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிடிக்கும். ஆ. இப்போ எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 4 ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இப்போவும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க கூட பேசுவேன், அவங்க ஃபேமிலி கூட போய் பேசுவேன், ஃபங்க்ஷன்னா போவேன். ஸோ அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னா எந்த ஃபங்க்ஷன் வச்சாலுமே போயிடுவேன். எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே நமக்கு கடைசி வரைக்கும் அவங்க தான் வருவாங்கங்கிறத அதெல்லாம் வேல்யூவாக பார்ப்பேன். ஓகே. ஸோ குட் ஆர் பேட் செக்மெண்ட் வந்து Thank you. இதோட Thank you. முடிஞ்சிருச்சு. Thank எஸ்கேப் you. ஆயிட்டீங்க எல்லாம் Thank you. கரெக்டா பதில் சொல்லி. தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த ஜேர்னில ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பாக யார் யாருக்கு இந்த மொமெண்ட்ல தேங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? தேங்க் பண்ணணும்னா முதல்ல வந்து நான் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது இந்த சினிமா உள்ளே வர்றதுக்கு உதவியாக இருந்தேன் எங்கள் அம்மா அப்பா. ம். அடுத்து வந்து எங்கள் அண்ணன் அறந்தாங்கி சங்கர்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு வந்து நான் சென்னைக்கு வர வச்சு என்னை சினிமாங்கிற ஒரு ஜேர்னியில் ஜாயின் பண்ணி விட்டது அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் சிட்டாடல் வீடியோஸ்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒன்று இருக்கும். அப்போல்லாம் தூர்தர்ஷனில் வந்து வீக்லி ஒரு எபிசோடு தான் வரும். வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் அப்போ இதே வரும், சீரியல்ஸே வரும். அதுக்கப்புறம் தான் இப்போ டெய்லி பேசிஸில் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி சீரியல்ஸே நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து லோ பேண்டு ஹை பேண்டுன்னு சொல்லுவோம். நான் அப்போ எடிட்டிங் கற்றுக்கிட்ட பீரியடு. ஸோ அந்த டெக்கே அவ்வளோ பெரிய டெக் இருக்கும். அது ஒரு மாதிரி பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த ஜேர்னி கொடுத்த சூரி முரளின்னு சொல்லிட்டு 2 பேர். அந்த 2 சாருமே வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் யூனியனில் உள்ளே வந்த பிறகு ராதாரவி சார், அவருக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதன் வந்து நல்லவனா கெட்டவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போவார். ஸோ இவனுக்கு இதை தாண்டா தேவை, இவனுக்கு இதை கொடுறாங்கிற மாதிரி ஒரு ஆள். வெளியில் பார்க்குறதுக்கு வேணால் அவர் இதாக தெரிவார் இருந்துச்சு, பக்கத்தில் போனீங்கன்னா அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருப்பார். அதே மாதிரி இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு, நான் சோர்வாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி விடுவாங்க. காசி, கணேஷ், சுப்புன்னு ஒரு பையன், உமாபதினு, இவங்க 4 பேருமே எனக்கு எந்தெந்த டைமில் நான் டல்லாக இருக்கணும் அந்த டைமில் உடனே தூக்கி விடுவாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி என் பசங்க நிறைய நேரம் என் பசங்க எனக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. அப்பா ஷூட்டிங் போயிடுவேன், முக்கியமான இதுக்கு வர முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால ஃபேமிலிக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். அண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கு? ஸ்டேட் அவார்ட் வாங்கியாச்சு, பட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டப்பிங் கோஆர்டினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 3 பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஜேசன் சஞ்சய் சார் படம் இது பண்ணிகிட்ருக்கேன், சிக்மா. அப்புறம் பிரபுசாலம் சார் படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 3 படம் இப்போ டப்பிங் கோஆர்டினேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கும் நல்லாவே இருக்குது. ஸோ சிக்மா படத்தை பற்றி சொல்லுங்கள், எப்படி வந்திருக்கு படம்? ஏன்னா நாங்களாம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் அந்த படத்துக்காக. சிக்மா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. நம்ம ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு புது டைரக்டருங்கிற மாதிரியே இல்லை. அவ்வளோ அந்த பையன் வந்து அவ்வளோ ஒரு இதாக பண்ணியிருக்கார். ஸோ எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. அவர் அதே மாதிரி டப்பிங்கில் வேலை வாங்குறதும் அந்தளவுக்கு வாங்குறாரு. நான் ஆக்சுவலாக
புது டைரக்டரு புதுசாக படிச்சுட்டு வந்திருக்காரு, ஒரு இது இருக்கும் இல்லையா, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணுறோம் நம்ம, சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது இது ஒரு பெரிய மேக்கிங்காக இருந்தது. ஓகே. ஸோ அவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது சாரோட பையன் எப்படி இருப்பார், விஜய் சார் பையன் எப்படி இருப்பாருங்கிற மாதிரி காட்டிட்டாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னால் ஸ்டோரியை பற்றி சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி 2 மெயின் ஆக்டர்ஸ் பத்தி உங்கள்ட்ட கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஆமா. ஏன்னா அவங்களோட ரொம்ப நெருங்கி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. எந்த ஆக்டர்ஸ்னு சொல்லுங்க பாப்போம். சூர்யா சார், அண்ட் கார்த்தி சார். கார்த்தி சார். ஏன்னா 2 பேரோடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா. சிங்கம், வாவாதியார், ஆமா, ஆமா, அதுலயும் ஆமா. ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஒரு ஆட்ல வந்து சார்கிட்ட, சூர்யா சாரோட ஆட்ல ஒர்க் பண்ணேன். ஆமா. ஆட்ல ஒர்க் பண்ணும்போது முதல் நாள் நான் போய் நடிச்சிட்டேன். ஸோ அந்த நான் நடித்த சீனை வந்து சார்கிட்ட போட்டு காட்டிட்டு அவர் ஓகே என்ன பிறகு தான் அடுத்த நாள் சாரோட காம்பினேஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல, பதட்டமாக இருக்கும்ல, சரி ஓகே ஆகணும். பார்த்தா 3ஆம் நாள் ஷூட்டிங் சொல்லிட்டாங்க. போகிறேன், சூர்யா சார் வராங்க. நாங்களாம் மேக்கப் போட்டு, ஆக்சுவலாக சார் வரதுக்கு முன்னாடியே நாங்களாம் ரெடியாக உட்காந்துருக்கோம். அவர் கார்லேருந்து இறங்குன நேராக வந்து என்கிட்ட கை கொடுத்தாரு. என்னால் ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் நடிக்க போகிறேன். ஸோ அப்போ சூர்யா சார் வந்து கை கொடுத்தோன்னே, சார் என்ன சார் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா பையன் நான் வந்து அவர் எழுப்புவார். அந்த டைமில் நான் பேக்கில் இருக்கணும், கூப்பிட்டு என்னை நிற்க வச்சார். ஸோ அவர்கிட்ட ரொம்ப ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் 2017 வந்து அவர் கூட சிங்கம் படம் ஒர்க் பண்ணுறேன். அப்போ நான் அவரை பார்த்துட்டு பேசவே இல்லை. ஏன்னா மறந்துருப்பார். நம்ம ஒரு 2-3 வருஷம் ஆச்சு நடிச்சு, ஒரு ஆடில் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சா கூப்பிடுறாருங்க. கூப்பிட்டு என்ன என்னை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு. சார் இல்லை சார் நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு. அது எப்படி மறப்பாங்க, நான் அன்றைக்கே உங்களை கூப்பிட்டு பாராட்டினேன்ல அப்படின்னு சொன்னோன்னே, அது மட்டும் இல்லாமல் அங்கே டைரக்டர் ஹரி சார் கிட்ட சொல்லி, இவர் என் கூட நடிச்சிருக்காரு, இவருக்கு நல்ல சீன் கொடுங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணார். நைஸ் பா. அதுக்கப்புறம் 2-3 ஜேர்னி அவர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போவும் எங்கே பார்த்தாலும் சூர்யா சார் நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி கார்த்திக் சார் கூட வந்து காஷ்மீரில் நடித்தேன். அதுக்கப்புறம் தம்பியில் நடித்தேன். இப்போ வாவாதியார் நடிச்சிருக்கேன். ஸோ காஷ்மீரில் நடிக்கும்போதே அவர் பயங்கர ஜாலி டைப். சூர்யா சார் அதாவது கொஞ்சம் அமைதியாக அங்கே, கார்த்திக் சார் சொல்ல வேண்டியதில்லை, நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவாங்க, நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இதில் பழக்கமாயிட்டார். அதுக்கப்புறம் தம்பியில் வரும்போதும் தம்பியில் கூப்பிட்டு வச்சு, கேரமில் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி போயிட்டுருக்கு, அவ்வளோ ஒரு கைண்டாக பேசுவாங்க சார். அதுக்கப்புறம் இப்போ வாவாதியாரில் பேசும்போதும் கூப்பிட்டு பேசினார். ஸோ இப்போ வரைக்கும் இங்கே மீட்டிங்கோ எதுலையோ பார்த்தாலும் கூப்பிட்டு நலம் விசாரிப்பார், என்ன பண்ணுறீங்க, இப்போ கரண்ட்டில் என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அந்தளவுக்கு பண்ணிருக்கேன். இப்போ வந்து சர்தார் 2 அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். வாவ் நைஸ். அன்னைக்கு வந்து தம்பி படம் காஷ்மீரால பார்த்த கார்த்திக்கும் இன்னைக்கு வந்து நீங்க வாவாத்தியார் ஒர்க் பண்றீங்க சர்தார் 2, அந்த டிஃபரன்சஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலாக வந்து எனக்கு அவர்கிட்ட பெரிய டிஃப்ரெண்ட்டே தெரியலங்க. நான் பருத்தி வீரன் ரிலீஸ் ஆன பீரியட்ல கார்த்திக் சாரை வந்து ஒரு டப்பிங்ல பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்துட்டு நம்ம விஷ் பண்ண தோணும் இல்லையா, அப்போ நம்ம ஒரு சினிமாவுக்குள்ள வந்துட்டோம், டப்பிங்ல இருக்கோம், பருத்தி வீரன் பார்க்குறோம். அவர் ஒரு பெரிய ஆக்டரோட சன்னு மாதிரி இல்லாமல் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரோன்னு எனக்கு பார்த்தோன்னே கண்டிப்பாக விஷ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். நேராக போய் பார்த்தா கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் கிட்டக்கெல்லாம் போக முடியாது, சில பேர்லாம் அப்படி தடுப்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நேராக போய் பக்கத்தில் போய் பார்த்து, சார் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க சார்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அவ்வளோ கைண்டாக இருந்தாரோ அதே கார்த்திக் சார் தான் இப்போ வரைக்கும் பார்க்குறேன். நைஸ். அதாவது அவங்களோட தன்மையெல்லாம் மாறவே இல்லைங்க. அவெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பாட்டில் விஷால் சாரும் அது மாதிரி தாங்க. அந்த இரும்பு திரையில் ஒர்க் பண்ணும்போது அந்த டைம்லேயும் எனக்கு வந்து, சார் கொஞ்சம் தலையை எப்படி திருப்பிங்க சார், இந்த பக்கம் லைட் வாங்கிக்கோங்க, ஸோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய ஆக்டருங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த டைமில் ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில தெரியாத விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த டைமில். ஆனால் ஆக்டராக ஜேர்னி ஆகணும்னு ஆசை தான், நமக்கான நேரத்தை ஆண்டவன் கொடுக்கணும். பெரிய வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது சினிமாவில். என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? மெயினாக ஃபாதர் கேரக்டர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நெகட்டிவ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நெகட்டிவ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ அது மாதிரி பண்ணணும் ஆசை, மெயினாக ஃபாதர் கேரக்டர் பண்ணணும். அண்ட் அதே மாதிரியே நம்ம சினிமாவில் தமிழ் தவிர வேறு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? நான் வந்து ஆக்சுவலாக இது நாள் வரைக்கும் நான் வந்து ஜேர்னி வந்து எப்படின்னா, இத்தனை வருஷமாக டப்பிங் இன்சார்ஜாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தமிழ் படத்துக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு மட்டுமே ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நாளாக என்னென்னா நடித்த ஆர்டிஸ்ட்டை பேச வைக்கிற தன்மை வந்துருச்சு. அதாவது ஆக்சுவலாக சொல்ல போனால் பருத்தி வீரன் படம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நடித்த ஆர்டிஸ்ட்டே பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால் என்னென்னா தமிழில் டப்பிங் வாய்ப்பு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி யோசிக்கும்போது தான் இப்போ 2022-23 ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தோம்.
ஸோ ஓடிடி நம்ம 2019 பார்த்தீங்கன்னா சினிமா ஒரு பிளாங் ஆயிடுச்சு இல்லையா, அந்த டைமில் வந்து ஓடிடி தான் கை கொடுத்துச்சு. ஸோ எல்லாருமே மக்கள் என்ன பண்ணாங்க, ஓடிடிக்கு திரும்பிட்டாங்க. ஸோ ஓடிடியில் அந்த டைம்லேயே நாங்கள் பெண் குயின்னு ஒரு படம் எடுத்து பண்ணோம். 2019 பெண் குயின்னு ஒரு படம் எடுத்து ஸோ அதை ஓடிடிக்காகவே தனியாக பண்ணோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு லாங்குவேஜ் வேண்டாம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஸோ அப்படி 5 லாங்குவேஜ் பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ தமிழும் வந்து அது ஓடிடிலாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் வர எல்லா படமும் விடாமுயற்சி வரைக்கும், விடாமுயற்சி 5 லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் மேக்ஸிமம் இப்போ வந்த எல்லா படங்களுமே லால் சலாம், தீரா காதல், இது எல்லாமே வந்து 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ், தமிழ்லேருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி. ஸோ இது பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓடிடி நல்லா லான்ச் ஆகிடுச்சு. அதனால பண்ணுவோம். இப்போ நான் இது இல்லாமல் இப்போ அதர்ஸ்னு ஒரு படம் வந்தது. ஸோ அந்த அதர்ஸ் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மராட்டி, பெங்காலி கூட பண்ணிட்டேன். பெங்காலி, ஒரியா, போஜ்புரி, ஸோ இதெல்லாம் வேற கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த படம் வந்து மராட்டி, பெங்காலி எல்லாம் பண்ணேன். இன்னொரு படம் ஒன்று ட்ரைலர் மட்டும் பண்ணி கொடுத்தேன், ஸ்பானிஷ் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ நிறைய படம் வந்து தமிழ் படம்லாம் ஜப்பானீஸ் பண்ணுறாங்க, ஜப்பானில் பண்ணுறாங்க, சைனாவில் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால எல்லா லாங்குவேஜுமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே, ஒரு டப்பிங் கோஆர்டினேட்டராக டாப் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடயும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. பட் ஒரு ஆக்டராக இந்த டேரக்டரோட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஆசைகள் இருக்கா? சங்கர் சார் கூட பெரிய கேரக்டராக ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே, சசி சார் கிட்ட பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே, பூ சசி சார் அவங்க டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே, நைஸ். அதுதான் மெயினா. இப்போ வந்து ஒரு மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓடிடில ரிலீஸ் ஆகுதுல, இப்போ சென்சார் போர்டு வந்து மூவிஸ்லாம் வந்து சில ஃபவுல் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து எமிட் பண்ணிடுது. அது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டைம் வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஆகுது. பட் இப்போ ஓடிடில அது ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபவுல் லாங்குவேஜஸ், பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து அப்படியே எவிடென்ட்டா வருது. ஸோ ஒரு டப்பிங் கோஆர்டினேட்டரா உங்களோட ஃபீட்பேக் என்ன இந்த விஷயத்துக்கு? கண்டிப்பா அது தப்பான விஷயம் தான். ஏன்னா ஓடிடிங்கும் போது நீங்க டைரக்டா வீட்டில் பார்க்குறாங்க, நம்ம மட்டும் பார்க்க மாட்டோம், அது சின்ன பசங்கள் எல்லாமே பார்ப்பாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜை தான் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாப்புலாரிட்டி, இந்த பணம், இந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கோம், நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அவாய்ட் பண்ணலாம். அவங்களே ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. தப்பான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிட்டு பண்ணால் நல்லது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் நிறைய பேர் இன்னும் அதை பண்ணுறாங்க. அது தப்பு தான், என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். ஏன்னா நம்ம என்னதான் ஸ்க்ரீனில் வந்து 18+ போட்டாலுமே நம்ம சின்ன பசங்களும் உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க தப்பான வேர்டு, ஏதோ கோவத்தில் பேசுகிற ஒரு டயலாக் வந்து தப்பாக இருக்குன்னா அதை நம்ம இங்கே உள்ள இதுக்கு சாஃப்டாக ஏதாவது பேசலாம், ஒரு கேஷுவலான வார்த்தையாக போட்டு பேசிக்கலாம். மெயினாக அதர் லாங்குவேஜ் மூவிஸ், ஏன்னா இப்போ நிறைய மூவிஸ் வந்து மெயினாக ஹிந்தியில், தெலுங்குல, கன்னடாலலாம் ரிலீஸ் ஆகுது. இப்போ தமிழில் டப்பிங் வரும்போது தான் மெயினாக இந்த ஃபவுல் லாங்குவேஜஸ் நிறையா வருது. பட் டப்பிங் கோஆர்டினேட்டராக அது நம்ம கையில் எதுவும் பெருசாக நம்ம இல்லைங்க. என்னென்ன அதுக்குன்னு ரைட்டர், இப்போ நானே உட்காந்துருக்கேன். இப்போ நானே ஒரு படம் வந்து இப்போ ரிப்பன் சுவாமின்னு ஒரு படம் கன்னட படத்தில் வந்தது. அந்த கன்னட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு தப்பான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. கன்னடத்துலேயே தப்பான வேர்டு அது. ஸோ அவர் ரக்குடான ஒரு ரவுடியாக இருப்பார். அவர் பேசும்போது நீங்கள் எப்படி பேசுவார், ஒரு தப்பான வார்த்தை தான் சொல்லுவார். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை தப்பா இல்லை, கோவத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அப்படி பண்ண, அது நம்ம கையில் இருக்குது. இப்போ நான் ரைட்டராக உட்காந்தேன், தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி, அப்படிங்கும்போது நான் அதை மாற்ற முடியும். ஸோ மற்ற ரைட்டர்கள்ட்ட நம்ம சொல்லக்கூடிய இது இல்லை, ஆனால் அவங்களாம் இதை யோசிக்கணும். ஏன்னா இதை வந்து சின்ன பசங்களும் பார்க்குறாங்க. அந்த வியூ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜை சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஈஸியாக ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கண்ணு தாங்க. முதல்ல கண்ணில் பார்க்குறத அடுத்த நாள் வேணும்னு கேட்குறாங்க. அதனால தான் விளம்பரங்கள் அவ்வளோ இதாகுது இல்லையா. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் நீங்க இன்னும் வாங்கிட்டே இருக்கணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ.